லோகேஷ் கனகராஜ் மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ என தரமான 5 படங்களுக்கு பிறகு இயக்கியுள்ள படம்தான் கூலி. சன் பிக்சர்ஸ் தயாரிக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ருதிஹாசன், நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌபின், சத்யராஜ் என ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளம் இந்த படத்தில் நடித்துள்ளனர். அனிருத் இசையமைப்பில் வெளியான பாடல்கள் அனைத்தும் வழக்கம் போல் தரமாக அமைந்துள்ளது. ஆகஸ்ட் 14 ரசிகர்கள் எதிர்பார்த்த அந்த நாளும் வந்துவிட்டது. படத்தை பார்த்த ரசிகர்களும் தங்களது விமர்சனங்களை அள்ளி வீசி வருகிறார்கள். அப்படி சுபாஷ் என்கிற ரசிகர், கூலி திரைப்படம் ஃபுல் பவரோடு ரஜினியின் மாஸ் ஆக்ஷன் காட்சிகளில் மிரட்டியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் காமெடி சூப்பராக இருப்பதாகவும், பின்னணி இசை, ஆக்ஷன் எல்லாம் அற்புதம் என்று பதிவு செய்திருக்கிறார். மற்றொரு ரசிகரான சாண்டி என்பவர், கூலி திரைப்படம் பாசிட்டிவ் விமர்சனங்களை பெறும் என்றும், இந்த படம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் வெற்றி பெறும் என்றும் பதிவிட்டிருக்கிறார். மற்றொரு வெளிநாட்டு ரசிகரான கிரிஷ் என்பவர், நாங்கள் எதிர்பார்த்தது இதுவல்ல, ரஜினியின் எனர்ஜியை வேஸ்ட் செய்திருக்கிறார் லோகேஷ் கனகராஜ் என்று பதிவு செய்திருக்கிறார். மற்றொரு வெளிநாட்டு ரசிகரான நரேந்திரா என்பவர், அமெரிக்காவில் தாறுமாறான வரவேற்பை பெற்றிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். கௌஷிக் கார்த்திகேயன் என்பவர், கூலி திரைப்படம் வெரி வெரி கிளவர் பிலிம் என்றும், அடுக்கடுக்கான காட்சிகள் ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் தரும் விதமாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அனைவரும் சாப்பிடக்கூடிய ஃபுல் மீல்ஸை லோகேஷ் கனகராஜ் கொடுத்திருப்பதாகவும், இந்த படம் முழுக்க முழுக்க ரஜினியின் படம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மற்றொரு ரசிகர், கூலி திரைப்படம் ஆவரேஜ் படம் என்றும், ஒருமுறை பார்க்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார். மற்றொரு ரசிகரோ, இந்த படம் போல் வேறு எந்த படமும் இல்லை, இதுதான் ரஜினியின் மாஸ் கம்பேக் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த விமர்சனங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும்போது நிச்சயம் கூலி திரைப்படம் பாசிட்டிவ் விமர்சனங்களை பெற்று வெற்றி பெறும் என்று தெரிகிறது. சரி நம்பளே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.